கடைசி காலத்துல மகனோட அந்த நினைவால ரொம்பவே உடைஞ்சு போன பாரதி ராஜா அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிற பாசத்துக்குரிய பாரதி ராஜா அவங்களுடைய குரல் அரை நூற்றாண்டு காலமா தமிழ் சினிமா ரசிகர்களோட இதயத்தை வருடி கொடுத்த நிலையில மேலா தூக்கத்துக்கு சென்றுள்ளது. தமிழ் சினிமாவை ஸ்டுடியோக்களுக்குள்ள இருந்து கிராமத்து மண் வாசனைக்கு கூட்டிச் சென்ற இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருக்கு 84 வயது. இன்று அதிகாலை அவர் காலமாயிருக்காரு. அவரோட மறைவு செய்தி கேட்டு ஒட்டுமொத்த திரை உலகினரும் உலகெங்கும் உள்ள தமிழ் சினிமா ரசிகர்களும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. சில காலமாவே அவருக்கு வயது முதிர்வு காரணமா கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டுட்டு தான் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி தன்னோட மகனை நினைச்சு அவர் ஒவ்வொரு நாளும் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. கடைசியில ரொம்ப தனிமையிலேயே இருந்திருக்காரு. அவரோட இறப்ப தாங்கிக்கவே முடியாத ஒரு வேதனை. எந்த ஒரு அப்பாவுக்கும் இந்த ஒரு கொடுமையான விஷயம் நடக்க கூடாதுன்னு அவ்வளவு வேதனைப்பட்டிருக்காராம். அவரு பிரிஞ்சு போனது, அவரு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனதெல்லாம் பாரதி ராஜா அவர்னால ஏத்துக்கவே முடியலையாம். இன்று அதிகாலை சென்னையில இருக்க அவரோட இல்லத்துல வச்சு சிகிச்சை எல்லாம் அவருக்கு கொடுத்திருக்காங்க. சிகிச்சை பலனின்றி அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. தமிழ் சினிமாவோட போக்கையே மாற்றி எழுதிய ஒரு சகாப்தம் இன்னைக்கோட நிறைவடைஞ்சிருக்கு. தன்னுடைய தனித்துவமான முத்திரையால தமிழ் திரையுலக உலக தரத்துக்கு உயர்த்தினவர் தான் பாரதி ராஜா. பாரதி ராஜா அவர்கள் நிறைய நடிகர்களை உருவாக்கி இருக்காரு. தன்னோட மகனையும் அதே போல ஒரு நல்ல நடிகரா மாற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு நிறையவே இருக்கு. அந்த ஆசைக்காகவே அவர் நிறைய முயற்சி பண்ணாரு. அவரும் நிறைய படங்கள்ல நடிச்சாரு. ஆனா எந்த ஒரு விஷயமும் அவருக்கு பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கல. மகனோட இறப்பு, குடும்பம், இந்த விஷயங்களை எல்லாம் நினைச்சு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாரு. தனிமையிலேயே நிறைய நாள் அவர் பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகளை பார்க்க முடிஞ்சது. மிகப்பெரிய வேதனையும் அது கொடுத்திருந்துச்சு. இன்னைக்கு பிரபலங்கள் எல்லாம் இந்த செய்தியை கேட்டதுமே ரொம்ப உடைஞ்சு போய் நேர்ல போய் அஞ்சலி செலுத்த போயிருக்காங்க. இப்படி ஒரு நல்ல மனிதர் திரை உலகுக்கு இப்படி ஒரு இழப்பு வந்திருக்கவே கூடாது அப்படிங்கறதுதான் எல்லாருடைய வேதனையான கருத்தாவும் இருக்கு. கடந்த ஏப்ரல் மாதமும் நுரையீரல் தொற்று ஏற்பட்டு இவருக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்தாங்க. அதுல இருந்து மீண்டு வந்தாரு. தேனி மாவட்டத்தை சேர்ந்த இவரு 16 வயது நிலை படத்தின் வழியாதான் சினிமாவில இயக்குனரா வந்தாரு. அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்தாரு. இன்னைக்கு தமிழ் சினிமாவில ஒரு முக்கியமான இயக்குனரை இழந்துட்டோன்னு எல்லாருமே வேதனையான கருத்துக்களை பதிவிடுறாங்க.